ஹாய், ஹலோ, வணக்கம். வீட்லயே ஹோம்மேடா ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? கடகடன்னு சொல்றேன். ஆனா ஸ்க்ரீன்ல தெரியறதுக்கும் நான் சொல்றதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட்ல வச்சுட்டேன். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸ், கேரட், வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன். பொன்னிறமா வர்ற மாதிரி கொஞ்சமா எடுத்து, அதுக்கப்புறம் முட்டை, 65 எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனேன். அதுக்கப்புறம் திருப்பி முட்டைக்கோஸ், வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் அரை வேக்காடா இருக்கணும். அதனால இது செஞ்சுக்கிட்டேன். ஏன் ஃபர்ஸ்ட்லேயே எண்ணெயில வறுத்தேன் அப்படின்னா, நம்ம வந்து கடைகள்ல வந்து அதிக தீயில செய்வாங்க. நம்ம வீட்ல செய்றது ரொம்ப தீ இருக்காது. அதனால அப்புறம் சாதம் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இதில நான் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சு அது சேர்த்தேன். அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. இது நான் ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன். பார்த்துட்டு தான் சேர்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருந்தவங்க தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து சோயா சாஸ் சேர்த்து நல்லா கிளறிட்டு மல்லித்தழை போட்டு இறக்குனேன். ரெட் சில்லி சாஸும், டொமேட்டோ சாஸும் வந்து கடையில தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீட்ல எங்கள் பசங்க, என் வீட்டுக்காரங்க எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அல்டிமேட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அடிக்கடி செய்யலான்னு இருக்கேன். நீங்களும் வேணா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ.